Draw the circle of the radius 4.5 centimeter. Take a point on the circle. Draw the tangent at the point using the alternative segment theorem. Rough diagram இங்கே கொடுத்துருக்காங்க. இதுமாரி ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கிறோம். இங்கேருந்து நம்ம என்ன செஞ்சிடறோம், எல்ன்ற ஓலேருந்து எல்ன்ற ஒரு பாயிண்ட்டை குறிக்கிறோம். அங்கேருந்து எல்எம்ன்ற ஒரு கார்டு ஒன்று வரைகிறோம். அதே கிளாக் வைஸ் டைரெக்ஷன் அடுத்த என்னன்ற ஒரு கார்டையும் வரைகிறோம். அங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம், எண்ணை நம்ம இங்கே ஜாயின் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? இதுமாரி ஒரு ரஃப் டயக்ராம் வரைஞ்சோம்னா இங்கே ஒரு 90 டிகிரி என்ன செய்கிறோம், பர்பண்டிகுலராக ஒரு டேஞ்சென்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டேஞ்சென்ட்டை தான் நம்ம என்ன செய்கிறோம், டி டேஷ் அப்படின்னு சொல்கிற ரிக்யர்மெண்ட் டேஞ்சன்ஸாக நம்ம இங்கே ரஃப் டயக்ராமில் வரைஞ்சிருக்கோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே கிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கிவன் என்ன இருக்குது, ரேடியஸ் இல்லைங்களா? அப்போது ரேடியஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோவா தெரியுது, அங்கே கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம இங்கே வரைஞ்சிக்கிறோம். ஓகேங்களா? இப்போது ஃபேர் டயக்ராம் நம்ம வரைய போகிறோம். அது எப்படின்றத இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரேடியஸ் 4.5 சென்டிமீட்டர். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கிறோம். அதிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், 4.5 இப்படி ஸ்கேலை தலையில் திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ 4.5 அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு இங்கே கரெக்டாக கிடைக்கும் இல்லைங்களா? பர்ஃபெக்டாக கிடைக்கிறதுனால இப்படி வரைஞ்சிக்கிறோம். இப்போ இங்கேருந்து நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு ஒரு 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? இப்படி அழகாக ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறோம். அதுதான் 4.5 சென்டிமீட்டருக்கு இருக்கிற சர்க்கிள். அப்போ சென்டர் எஸ்எஸ்எட் எவ்வளோ வந்திருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும், ஓ அப்படின்னு சொல்கிறக்கூடிய இந்த சென்டர் தான் நம்மளுக்கு என்னது, ஓ. அதிலிருந்து நம்ம என்ன வரையணும், எல்ன்ற ஒரு பாயிண்ட் ஒன்று நம்ம மார்க் பண்ணிக்கணும் இல்லைங்களா? அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், வரைய போகிறோம். இந்த இடத்துலேருந்து நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட் ஒன்று குறிச்சிக்கிறோம். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன செய்கிறோம், எல் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா? அக்கார்டிங் டு சம் படி நம்ம இப்படி எல்ன்ற பாயிண்ட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போது இங்கேருந்து ஓலேருந்து நம்ம ஃபஸ்ட் என்ன செய்கிறோம், எல்லுக்கு ஒரு லைனை ஒன்று ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிவிட்டு இதை நம்ம எல்லுன்னு குறிச்சிடுறோம். அப்போ எல்லுலேருந்து அடுத்தது என்ன செய்கிறோம், இங்கே எம்ன்ற ஒரு பாயிண்ட்டு, ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு லைன் செக்மெண்ட் அப்படின்ற கார்டு சர்க்கிள்குள்ளே வரைஞ்சி அது பேர் என்ன சொல்கிறோம், எல். இது பேர் அந்த லைனில் வரையக்கூடிய இது எம்முன்னு சொல்கிறோம். அதேமாரியே இன்னொரு கார்டு நம்ம எங்கே வரைகிறோம், இந்த இடத்துலேருந்து இதே எம் இங்கே வரைகிறோம் பார்த்தீங்களா? அதே எம்முக்கு நம்ம என்ன செய்கிறோம், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு எண்ணுன்ற இன்னொரு கார்டு நம்ம இங்கே வரைஞ்சிக்கிறோம். இது பேர் நம்ம எண்ணுன்னு கொடுத்துட்றோம். இதிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த லைனு இந்த எல்லையும் இந்த எண்ணையும் நம்ம என்ன செய்கிறோம், இப்படி ஜாயின் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? ஜாயின் பண்ணி முடித்த உடனே அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இந்த இதை எடுத்துக்கிட்டு காம்பஸ் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல எண்ணில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். புரியுதுங்களா? இந்த ஒரு ஆர்க் இப்படி அடிக்கும்போது அது இப்படி நம்மளுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இங்கே கிடைக்கும். இங்கேருந்து இதில் எண்ணிலேருந்து இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு ஆங்கிள் ஒன்று கிடைக்குது இல்லைங்களா? அந்த ஆங்கிளை அப்படியே மெஷர் பண்ணி நம்ம இங்கே எல்லில் வச்சு, ஓகேங்களா, இந்த எம்முன்ற எல்எம் அப்படின்னு வருது பார்த்தீங்களா, அந்த லைனில் அப்படி ஒரு இதுமாரி ஒரு ஆர்க் ஒன்று இப்படி வரைகிறோம். அதே மெஷர்மெண்ட்டை திரும்பி என்ன செய்கிறோம், இந்த இடத்துல வச்சு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். இது ரெண்டு எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகும் இல்லைங்களா? இந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அந்த பாயிண்டில் இந்த இன்டர்செக்ட் பாயிண்டில் இருந்து இந்த எல்லுன்ற இடத்துக்கு ஒரு என்ன செய்கிறோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைய போகிறோம் இப்படி. இப்போ இதுதான் நம்மளுக்கு இன்டர்செக்ட் பாயிண்ட் ஆனது இல்லைங்களா? அதிலிருந்து அதே மெஷர்மெண்ட்டு இந்த இடத்துல என்ன மெஷர்மெண்ட்டு கிடைச்சதோ அதே மெஷர்மெண்ட்டு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கேயும் வரைஞ்சிருக்கோம். அப்போ இங்கே வச்சு இந்த எல் வழியாக ஒரு லைன் இப்படி நம்ம டச் ஆகிட்டு இப்படி போகும். இது பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், டேஞ்சன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து டீன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம டி டேஷ்ன்னு சொல்கிறோம். இதை வந்து டி டேஷ் அப்படின்னு சொல்கிற கூடிய நம்ம என்னது, ஆல்டர்னேட்டிவ் அந்த ட்ரா த டேஞ்சன்ஸ் அட் த பாயிண்ட் யூஸிங் த ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிற மாரி இப்படி வரைகிறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே மெஷர்மெண்ட்டை ஒன்று பார்க்குறோம். என்ன மெஷர்மெண்ட் பார்க்குறோம், இந்த கொடுத்துருக்கிற இந்த மெஷர்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமானது இதுதான் நம்மளுக்கு. இதை தான் நம்ம மறந்து விட்ருவோம் ஒரு சில டைமில். அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎல்எம் இல்லைங்களா? அந்த டிஎல்எம்மை நம்ம என்ன செய்கிறோம்,
ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறோம். TLM ஆங்கிள், இது எவ்வளோ டி வருதோ அதே தான் நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளுக்கு MNL, அதாவது MNL ஆங்கிள் எங்கே வருது, சென்டரில் எண்ணில் வருது. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் என்ன செய்கிறோம், ஒரு கான்செப்ட் நம்ம இங்கே எடுக்கிறோம். அதாவது TLM, மெஷர்மெண்ட் ஆஃப் TLM இஸ் ஈக்குவல் டு MNL ஆங்கிள் அப்படின்றது ரெண்டுத்தையும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்காங்க. அதுதான் த்ரூ த எல் ட்ரா த டேஞ்சன்ட் T டேஷ் சச் தட் அப்படின்னு கொடுத்துட்டு TLM ஈக்குவல் டு MNL அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்மளுக்கு இதில் வரைஞ்சதில் T டேஷ் இதுதான் என்னது, இஸ் த required tangent அப்படின்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? இதுதான் required tangent-ஆக கன்சிடர் பண்ணிக்கிறோம். எதை இங்கே கொடுத்துருக்கோமே, இந்த T டேஷ், இதுதான் நம்மளுக்கு required tangent. புரிஞ்சது இல்லைங்களா? ஸோ இதை நம்ம என்ன செய்கிறோம், வரைஞ்சி எடுத்துட்டோம்னா இது வந்து நம்மளுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இதை அழகாக எழுதிடலாம். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், ஓஎஸ்எஸ்ஸை சென்டராக ஒன்று வச்சுக்கிறோம் இல்லைங்களா. அண்ட் ட்ரா த சர்க்கிள் 4.5க்கு ஒரு வரைகிறோம். எப்படி, 4.5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ஒன்று ஆர்க், அந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு 4.2 ஓஎஸ்எஸ் சென்டர், ஓஎல்எஸ்ஸை என்ன செய்கிறோம், மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கிட்டு 4.5க்கு ஒரு சர்க்கிள் அடிக்கிறோம். அங்கே ஓன்னு குறித்த உடனே இந்த இடத்துல எல்ன்ற ஒரு பாயிண்ட்டை ஒன்று குறிக்கிறோம். டேக் த பாயிண்ட் எல் ஆன் த சர்க்கிள், தென் எல் ட்ரா த எனி பாயிண்ட் ஆஃப் த கார்ட் LM ஒன்று வரைஞ்சிரும். டேக் த பாயிண்ட் N அட் த டிஸ்டிங் ஃப்ரம் த LM, அதேமாரியே நம்ம ஒன்று வரைகிறோம் ஆன் த சர்க்கிள். ஸோ தட் LMN இதெல்லாம் எப்படி வரும், LMN அப்படி ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வரும். டைரெக்ஷன் ஜாயின் LNையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் MNையும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. த்ரூ த எல், புரியுதா, த்ரூ த எல் ட்ரா த டேஞ்சன்ட் T டேஷ். எப்படி, இதோட மெஷர்மெண்ட் என்னன்ட்டு எடுத்துகிட்டு அதோட மெஷர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக வரைஞ்சிட்டோம்னா டேஞ்சன்ட் T டேஷ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் ஆங்கிள் TLM இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் MNL அப்படின்னு சொல்கிறோம். அப்போ T டேஷ் இஸ் அ required tangent அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நம்ம வரோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்படி அழகாக நீங்கள் புரிஞ்சு இதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிதல் வர ஆரம்பிக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக வந்துடுச்சுன்னா ஃபுல் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம்.